Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 24,175 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,334, லோ 24,115. நிஃப்டி 50 முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 115 புள்ளிகள் ஏற்றத்தோட 24,334 முடிஞ்சது. இன்னைக்கு என்எஸ்சியில் மொத்தம் ட்ரேடான ஸ்டாக்ஸ் 3,637, அதில் அட்வான்ஸ் 1,672, டிக்ளைன் 1,842, அன்சேஞ்சு 123. அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 105, லோயர் சர்க்கியூட் 105. 52 வீக் ஹை 120, லோ 94. இன்னைக்கு ப்ராடர் மார்க்கெட் இண்டிசஸ்லையோ செக்டர் இண்டிசஸ்லையோ பெரிய வேறுபாடுகள் இல்லை. பிஎஸ்சி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 286 புள்ளிகள் ஏற்றத்தோட 77,656 முடிஞ்சது. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் ஜிங்க் 1.33% ஏற்றத்தோட 417 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. காப்பரை பொறுத்த வரைக்கும் 0.21% ஏற்றத்தோட 1,387 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மாறுதல்கள் கிடையாது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.73% சரிவோட 2,42,425 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 3% இறக்கத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 7,890. வாங்க இன்னைக்கு நாகப்பன் சார்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர்கிட்ட விரிவா பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், பெரிய ஏற்ற இறக்கமோ கிடையாது. ஆமா, சைட்வேஸ்ல போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனா ஒரு சின்ன ஒரு கணிசமான ஏற்றம்ங்கிற மாதிரி தெரியுது. அட்வான்ஸ் டிக்ளைன்ல பாக்குறப்ப டிக்ளைன் அதிகமா இருக்கு. அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்ல பெரிய வித்தியாசம் இல்ல. ஆமா, 52 வீக் ஹை லோலயுமே ஹை சற்று கொஞ்சம் அதிகமா ஏற்றமா இருக்க மாதிரி தெரியுது. இன்னைக்கு ஏத்த மார்க்கெட்டை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஈவன் செக்டோரல் இண்டிசஸ் பாத்தீங்கன்னா கூட ஹெல்த் கேர் மட்டும் ஒரு சின்ன ஏற்றம், மற்றபடி எந்த செக்டோரல் இண்டிசஸ்லயும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. அப்படிங்கிறப்ப இது ஒரு பிளாட் மார்க்கெட்டோட கண்டினியூஷனா தான் நான் அதை பாக்குறேன். ஒரு பெரிய ஒரு ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு 50-60 புள்ளிகள் அந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கங்களோடு இருக்குதுங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த 24,200, 24,400, இன்னொரு பக்கம் 24,000, இந்த 3 புள்ளிகளை ஒட்டித்தான் இது பயணம் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுதான் இன்னைக்கும் தொடர்ந்து இருக்கு. வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதும் அப்படித்தான் இருக்கும். எக்ஸப்ட் ஈரான் மீது இந்த யுஎஸ் விதித்திருக்கக்கூடிய தடை, ஆபரேஷன் எக்கனாமிக் அவுட்காஸ்ட், அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அது பொறுத்துதான் எல்லாமே இருக்கு. கடந்த காலத்துல எல்லாம் பாக்குறப்ப இந்த வாரம் நடந்துகிட்டு இருந்தவ பெரிய ஏற்ற இறக்கத்தோட இருந்துச்சு. அப்புறம் ட்ரம்ப் எது சொன்னாலுமே அது பெரிய ஏற்ற இறக்கத்தோட இல்ல, ஒரு ஸ்டேபிளா இருக்கும் போதுதான் தெரியுது. கரெக்ட். இந்த யுஎஸ் சாங்ஷன்ஸ் அறிவிப்பால என்ன பெருசா பாதிப்பு ஏற்பட்டுறப்போன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது ரொம்ப கரெக்டான நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னா, இந்த டேக் அவுட் ட்ரேட் மாதிரி ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி இப்ப அதுக்கு மக்கள் பழகிட்டாங்களான்னு தோணுது. ஆனால் இது கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆபரேஷன் எக்கனாமிக் அவுட்காஸ்ட்னு அவங்க சொல்றது இது வரைக்கும் என்ன லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருந்தா அதெல்லாம் நாங்க அடைக்க முயற்சி எடுத்திருக்கிறோம்னு இந்த அமெரிக்காவுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் சொல்லியிருக்காரு. அதை 4 அல்லது 5 ஆங்கிள், குறிப்பாக கிரிப்டோ கரன்சி, அந்த ஐஆர்ஜிசின்னு அவங்க பயன்படுத்தக்கூடியது, கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி என்ன பண்றாங்களோ அதை தடுப்பதற்கு அதோடு தொடர்புள்ளவர்கள் மீது நடவடிக்கை. அதே மாதிரி வெப்பன்ஸ், ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் அதை வழங்குபவர்கள், அதற்கு உதவி செய்பவர்கள், இவர்கள் மீது. மூன்றாவதாக தங்கம். ஈரானியன் கரன்சி ரொம்ப விழுந்துகிட்டு இருக்கு, அதை நிறுத்துவதற்கு தங்கத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு இருக்கு. அது யார் என்ன அதன் மூலமாக நடக்கிறது. 4வது ஈரானியன் ஏர்லைன்ஸ், அதை முடக்குவது. 5வது ஷிப்பிங், இந்த வெப்பன்ஸ் எடுத்துட்டு போறது, காம்பனன்ட்ஸ் எடுத்துட்டு போறது, ஆயில் எடுத்துட்டு போறது. இந்த 5 முனை தாக்குதல்கள், இந்த 5 சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 என்டைட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க, இண்டிவிஜுவல்ஸ், வெசல்ஸ். இதன் மூலமாக ஈரானுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கிறது. நியூக்ளியர் ஆர் மிசைல் டெக்னாலஜி இருக்கு, சைபர் ஆபரேஷன்ஸ் இருக்கு, ஆயில் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, இதுல குறிப்பாக நமக்கு என்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவை சேர்ந்த 4 நிறுவனங்கள் மீது இந்த ஆபரேஷன் எக்கனாமிக் அவுட்காஸ்ட் இதன் மூலமாக அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுல குறிப்பாக போத்தீஸ் பார்ட்னர்ஸ் எல்எல்பி அப்படின்னு ஒரு நிறுவனம், அவங்க சில இதை ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க. ஈரானியன் பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்வதற்கு திரும்ப நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது போக இன்னும் 2 அதோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு, இந்திரிஸ் மியா அஸ்ரப் மியா ஷேக் அப்படின்னு ஒண்ணு, ஹரீஷ் ராமச்சந்திரா ரங்கி அப்படின்னு 2 இந்தியன் நேஷனல்ஸ். இது போக
சதாசிவ் ஓவர்சீஸ் லிமிடெட். இந்த நிறுவனம் வந்து $69 மில்லியன் ஒர்த் இரானியன் ஆரிஜின் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து பல கம்பெனிகள் இருந்து இறக்குமதி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க மேலெல்லாம் இந்த தனிநபர்கள் நிறுவனங்கள் மீதெல்லாம் இப்போ வந்து இதன் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சோ இது அடுத்தடுத்து மெல்ல வேறு எங்க பரவும் எப்படி பரவுங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். சோ நிச்சயமா இது வந்து ஒரு வழக்கமானதை விட சற்று மாறுபட்டதாகத்தான் நான் பாக்குறேன். கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கு. சோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நிறுவனங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் எல்லாம் இருக்கா சார்? இல்ல, இந்த நிறுவனங்கள் இல்லை. பட் எந்த காரணமாக அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்களோ அந்த காரணத்துக்கு உட்பட்ட நிறுவனங்கள் பல பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் எதுங்கிறது இனிமேல் தான் வெளிவரும். ஏன்னா ஈரானில இருந்து கச்சா எண்ணெய் உள்ளிட்டது இறக்குமதி செய்யறது, அதை ஃபெசிலிட்டேட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவுக்கு தெரியாத விஷயம் இல்ல. ஆனால் இப்ப அதை திடீர்னு புதுசா கிளப்புறாங்கன்னா இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் சொல்லலாம், இது வழக்கமான டேக் அவுட் ரோட் போல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு விட்ரா பண்ணிட்டு அந்த மாதிரி அதுல வரக்கூடிய தாக்குதல்களை விட இது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன். பட் சர்வதேச சந்தைகள்ல வந்து இதன் மீது பெரிய தாக்கம் எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் சர்வதேச சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. ஆசிய பங்கு சந்தைகள், ஐரோப்பிய பங்கு சந்தைகள், ஈவன் அமெரிக்க பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகம் எடுத்துக்கிட்டா கூட எல்லாமே ஒரு ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. அப்கோர்ஸ் காரணம் இல்லாமல் இல்லை, கச்சா எண்ணெயினுடைய விலை இறங்க துவங்கி இருக்கிறது. இன்னைக்கு மட்டும் 3% இறங்கி இருக்கு. கச்சா எண்ணெயினுடைய விலை $82 கீழே வந்துருச்சு. பிரெண்டும் $90 கீழே வந்துருச்சு. கேசோலின், நேச்சுரல் கேஸ், ஹீட்டிங் ஆயில் எல்லாமே இறங்கி இருக்கு. கோல்டு, சில்வர் விலையும் கட்டுக்குள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு மெட்டல் கணிசமா ஏறி இருக்கு அப்படின்னா ஜிங்க். அது வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு. சர்வதேச சந்தையிலையும் ஏறிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலையுமே இன்னைக்கு மட்டுமே 1% மேல ஏறி இருக்கு. 400, 410, 412, 415 அப்படின்னு இருக்குது. சார் ஜிங்க் ஏறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா? ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. சைனால வந்து அங்க அவங்க மைனிங் பண்ற இடத்துல வந்து வெள்ளம், மழை காரணமாக வெள்ளம், அதனால அங்க உள்ள ஸ்மெல்டிங் ஆபரேஷன்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஹெவி ரெயின்ஸ் அண்ட் ஃபிளட்டிங் இதன் காரணமாக அப்படின்னு சொல்றாங்க. 2வது காரணம், லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாக் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இப்போ ஜூலை ஆரம்பத்துல இருந்ததை விட இப்போ பார்க்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட மிட் ஜூன் அப்ப இருந்ததுல இருந்து பார்க்கும் பொழுது 25% ஸ்டாக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுறதுல. சோ இதெல்லாம் ஒரு காரணம். LME ஸ்டாக் குறைஞ்சிருக்குது, இங்க வந்து இதா இருக்குது. இதெல்லாம் ஒரு காரணம். அங்க லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சிலையுமே வந்து அதனுடைய விலை அதிகரிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். இது மெயினா வந்து நமக்கு வந்து இங்க அலாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிராஸ் பண்றது, காப்பரோட மிக்ஸ் பண்ணி அதுக்கு கால்வனைசேஷன் சொல்லுவாங்க, ஸ்டீல் கோட்டிங், அயன் கோட்டிங் அதுக்கு உள்ளது, பேட்டரிஸ், அந்த மாதிரியான சில இதுக்கெல்லாம் இது வந்து பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அத்தியாவசிய ப்ராடக்ட்னா ஒன் ஆஃப் த பேஸ் மெட்டல்ஸ் நிச்சயமா அது இருக்கு. இதனுடைய விலை மட்டும் இன்னைக்கு ஏறி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஜிங்க் பத்தி பேசுறப்ப ஹிந்துஸ்தான் காப்பர் 8% வரைக்கும் இன்னைக்கு வீழ்ச்சி. இத பை ஆன் டிப் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா சார்? இல்ல எதனால இந்த வீழ்ச்சி நடந்திருக்கு? அப்கோர்ஸ் பைசல் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த சொல்லணும், இந்த நிறுவனத்தினுடைய மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் அரசாங்கம், மத்திய அரசு. அவங்க கைவசம் 66% மேல இருக்கு. பாக்கி வந்து பப்ளிக் இருக்கு. அதுல இருந்து அவர்கள் வந்து ஒரு பகுதியை, ஒரு 6% பங்குகளை வந்து அவர்கள் வந்து பொதுமக்களுக்கு வெளியிடுகிறார்கள், ஆஃபர் ஃபார் சேல். அதன் அடிப்படையில இன்ஃபேக்ட் நேற்றைய விலையை விட கணிசமான டிஸ்கவுண்ட்ல தான் அந்த பங்கினுடைய விலையை அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு அந்த பங்கினுடைய விலை ஒரு கணிசமான வீழ்ச்சி சந்தித்ததை பார்க்கிறோம். ஃப்ளோர் பிரைஸ் 514 அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு முடிவடையும் பொழுது தேசிய பங்கு சந்தையில இந்துஸ்தான் காப்பர் பங்கினுடைய விலை $41.50 குறைஞ்சிருந்தது. 532.65 இன்னைக்கு மட்டும் முடிவு 7.25% இறங்கி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ வெளியிடப்பட்ட உள்ள விலைக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3% அல்லது 4%குள்ளதான் வித்தியாசமே இருக்கு. நாளை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. பொதுவாகவே இந்த மாதிரி ஆஃபர் ஃபார் சேல் வரும்பொழுது நீண்ட கால அடிப்படையில் இது வந்து ஒரு நல்ல, ஏன்னா அரசனுடைய பங்கு குறைந்து பொதுமக்கள் அல்லது முதலீட்டாளருடைய பங்கு அதிகரிக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்பது அதிகமாகும், செயல்பாடுகள் திறன் கூடுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும்ங்கிறது. 2வது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து எப்போதுமே ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்குங்கிறத கடந்த காலங்களில் சமீபத்தில் வந்து ஆஃபர் ஃபார் சேல் எது எடுத்து பார்த்தாலுமே பெரும்பாலும் அது அந்த டயத்துல வந்து அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கோ மறுநாளோ அது இறங்கி இருக்கிறதான் பார்த்திருக்கோம். சோ இந்த மாதிரி முதலீடுகள் பொதுவாகவே நீண்ட கால அடிப்படையில நம்ம பார்க்கணுங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு லெசன் நான் நினைக்கிறேன். PVR ஐநாக்ஸ் பைபேக் போறாங்களாமே, இது ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் அமைய வாய்ப்பு இருக்கா? என்ன விலைக்கு அவங்க நிர்ணயம் பண்றாங்கிறத பொறுத்து இருக்கு. ஆகஸ்ட் 31 அன்னைக்கு அவங்க போர்ட் மீட்டிங் இருக்கு. அந்த போர்ட் மீட்டிங்ல பைபேக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு வந்து தகவல் வெளியாகி இருக்கிறது.
அந்த பைபாக் ப்ரொபோசல் என்ன விலைக்கு பண்றாங்களா இல்லையா, முதல்ல பண்ணா என்ன விலைக்கு பண்ண போறாங்க, அப்கோர்ஸ் லிக்விடிட்டி அவங்களுக்கு எப்படி வருங்கிறது எனக்கு ஆச்சு, அதாவது எவ்வளவு தூரம் அவர்கிட்ட வந்து பணம் இருந்து வாங்க முடியுங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. சோ அதை பொறுத்துதான் இந்த பங்கினுடைய இதுல வந்து முதலீட்டாளர்களுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் தான் தெரிய வரும். ஆனால் இன்னைக்கு அந்த பங்கினுடைய விலை ஒரு சின்ன இறக்கத்துல ₹2.80 இறக்கத்துல விலை வணிகம் நடந்தது. 1229 ரூபாய்ங்கிறத பார்க்க முடிந்தது. இந்த கர்நாடகால வந்து அமேசான், பிக் பாஸ்கெட், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் இதெல்லாமே வந்து ஃபுட் லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களாமே, அது ஏன் சார்? இந்த குவிக் காமர்ஸ்ல இருந்து ஆன்லைன் ஆர்டர் பண்றது, இ காமர்ஸ், இந்த இவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபுட் லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறதுக்கு முக்கிய கர்நாடகால காரணம் என்னன்னா, அங்கு அவர்கள் வந்து ஒரு கத்தூரா அப்படின்னு சொல்லி ஒரு பழம் நீங்க சில இடங்கள்ல பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு, முள்ளா மேல ஒரு இதா இருக்கும், அந்த மாதிரியான அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் அதை அவங்க விற்கிறது வந்து நாட் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன், அல்லது அது பாய்சனஸா இருக்கு அப்படின்னு சொல்லி இட் இஸ் நாட் குட் ஃபார் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதனுடைய ரொம்ப மனித உடல் நலத்திற்கு கேடானது, நிறைய அதுல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அதை தடை செய்திருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதல்ல இது எப்படி நம்ம இங்க உள்ள வந்தது, இது எப்படி இது வணிகத்துக்கு வந்ததுங்கிறதே முதல் ஆச்சரியமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கணும். ஏற்கனவே வந்து ப்ளூபெரியை பத்தி இந்த மாதிரி ஒரு செய்தி வந்ததை நம்ம பார்த்திருப்பீங்க நேற்று ஒரு நாட்கள் முன்பு. இப்ப இதை பத்தி வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம்தான், நம்முடைய வெப்பன் சீதோஷ்ண நிலைக்கு தோதாக இதற்கு ஏற்றவாறு இங்கு விளையக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிடறதுல வந்து நல்லதுன்னு பல பேர் சொல்லி, நான் மருத்துவர் இல்லை, ஆனால் பல பேர் சொல்ல கேட்டிருக்கேன். இயற்கை மருத்துவர்கள் இருந்து, ஆயுர்வேத மருத்துவர்கள் இருந்து பல பேர் சொல்ல. ஆனால் இன்னும் கூட நம்ம ஓட்ஸ் மாதிரி ஏதோ அங்கிருந்து அதை இறக்குமதி செய்து அதிக விலை கொடுத்து வாங்கி பல பொருட்களை வாங்கி நம்ம கன்சியூம் பண்றதுங்கிறது வந்து ஒரு ஹெல்த் ஃபேட் அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்துட்டு இருக்கிறதுங்கிற ஒரு அச்சம் எழாமல் இல்லை. அதனால கொஞ்சம் கவனத்தோடு தான் இந்த மாதிரி புதிய பொருட்களை வந்து நம்ம வந்து அணுக வேண்டும்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். முழு விவரம் நமக்கு தெரியாது, அதனால நம்ம இதுக்கு மேல அதை பத்தி நம்ம பேச முடியாது. சிறப்புங்க சார். இன்னைக்கு சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டீங்க. நேரம் கொடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.